பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு உங்களோடு பலவீனன் என்ற தலைப்போடு வீக் பர்சன், இந்த பலவீனன். இங்கே யோவேல் 3:10 சொல்லுது, உங்க மண்வெட்டிகளை ஈட்டிகளாக அடிங்க, பலவீனனும் தன்னை பலவான் என்று எண்ணுவானாங்க. உங்க சிந்தையில நீ ஒருவேளை நான் பலவீன, நான் ஒன்றுக்கு உதவாதவன், உருப்படாதவன், நான் பிறந்ததே வேஸ்ட். நிறைய பேர் இந்த ஜாதகம்லாம் நம்புவாங்க. ராசி சரியில்லை, நான் பிறந்த தேதி சரியில்லை, நான் இந்த மாதிரி நிலையில இருக்கிறேன், நான் ஏன் பிறந்தேன்னு தெரியல. இந்த வானத்தையும் பூமி படைத்த இறைவன் சொல்லுகிறார், பலவீனனும் தன்னை பலவான் என்று எண்ணுவானாங்க. நீங்க அவரு வார்த்தையை படிச்சு பாருங்க. எத்தனையோ பலவீனர்களை அவருக்கு பயங்கரமான பலசாலிகளை இந்த பூமியில கூட வாழ்ற பாத்தீங்கன்னா, இந்த நோபல் பரிசு வாங்கின கைகாலாம் வரல, அவர்கள் 90 வயசுல வாழ்ற பெரிய பலவீனம். உடம்பு பார்த்தா பலவீனம், நடக்க முடியல, வீல் சேர்ல அவ்வளவு விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சு. இதெல்லாம் நமக்கு அத்தாட்சி. 2 கை 2 கால் இல்லாதவ சாதிச்சிருக்கிறாங்க. அதுதான் பலவீனம். பார்க்கிற உருவத்துல ரொம்ப நல்லாவே இருக்க மாட்டாங்க, ஆனா பெரிய சாதனையாளா இருக்கும். அருமையானவர்களே, ஒருவேளை உருவத்தில குறைபாடுகளா இருக்கலாம், அறிவிலே குறைபாடுகளா. 1 Corinthians 1 சொல்லுது, பலமுள்ளவர்களை வெக்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களை. ஒருவேளை இவன் பெரிய படிப்பாளி, பெரிய அறிவாளி, பெரிய புத்திசாலி, இப்படிலாம் இருக்காங்க, நம்ம இவரோடு போட்டி போட முடியாது, நம்ம இவரோடு எதிர்த்து வாழ முடியாது. தேவ மக்களை கலங்காதீங்க. பலவீனனும் அவன் பலவான் என்று எண்ணும் அளவுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். நீங்க சங்கீதம் 112 சங்கீதத்துல 22 சொல்லுது, ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைகள் ஆயிடுச்சு. வேலை உங்களை ஆகாது, வேஸ்ட், இவன் தண்டம், வேலைக்கு ஆக மாட்டான் இப்படிலாம் என்றாங்களா? உங்களை தான் ஆண்டவர் மூளைக்கு தலைகளாக வைத்து எல்லாராலும் மெச்சிக்கொள்ளும்படியான ஒரு மேன்மைக்கு நேராக நடத்துவார். ஆமென். கீழே பிடிக்குது, இது கத்தராயிலா ஆயிடுச்சு நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியம். அநேக கண்கள் உங்களை பரியாசமாய் பலவீனமாய் இவர்கள்லாம் யார் என்று சொல்ற உங்களை அவர்கள் நடுவிலே கர்த்தர் பலசாலியாக மாறப்பட்டார். இதற்கு பரிசுத்த வேதத்திலே ரோமர் 4 நீங்க வாசிக்கும் போது அங்கே ஆபிரகாம் பத்தி சொல்லப்படுது. ஆபிரகாம் விசுவாசத்திலே அவன் பலவீனமாக இருக்கவில்லை. நீங்க அநேகர் மாம்சத்திலே பலவீனம், ஜபத்திலே பலவீனம், அந்த ஆவிலே பலவீனம், முறிந்த ஆவி, மலை சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சோர்ந்து போயிடுவாங்க. அப்படியே ஒரு காரியங்கள்லாம் சோர்ந்து போயிடுவாங்க, பலவீனம். கோபப்பட்டு பேசிடுவாங்க, பலவீனம். கெட்ட வார்த்தை பேசிடுவாங்க, பலவீனம். இந்த பலவீனனை தான் ஆண்டவர் பலசாலியாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் நமக்கு எல்லாருக்கும் முன்னுதாரணம். முதிர்ந்த வயதிலும் அவன் ஆண்டுடைய வார்த்தைகள் நம்பிக்கொண்டிருந்தான். ஆண்டவருடைய வார்த்தை என்னை உயர்த்தும், ஆண்டுடைய வார்த்தை என்னை காப்பாற்றும், எனக்கு ஒரு சந்ததியை தருவார். ஒருவேளை உங்களுக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, நீங்க புலம்பி புலம்பி செய்கிற ஆளா இருக்கலாம். நீங்க பரிசுத்த வேதத்துல மத்தேயு 16 வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பேதுரை பார்த்து, நீ சீமோனாய் இருக்கிற உன்னை நான் பேதுருவாக மாற்றுவேன். சீமோன் என்றால் நான் பலவீனன். அவனை கர்த்தர் உறுதியான பாறையாக மாற்றினார். அவர் பேரையே மாற்றுகிறார், அவர் சுபாவங்களை மாற்றுகிறார். ஒருவேளை நீங்கள் பலவீனராக இருக்கலாம், ஒன்றுமில்லாதவர்களாக இருக்கலாம், பொருளாதாரம் இல்லாமல் இருக்கலாம், அறிவில்லாமல் இருக்கலாம், ஜனம் பந்துக்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் கையிலே வருகிற போது அவர் உங்களை மண்வெட்டிகளை ஈட்டிகளாக பட்டயங்களாக விடுவாங்க. சாதாரண மண்ணை கொத்துற ஆளு இப்போ மனுஷனை பதவாக்குற ஆளாய் மாற்றினார். ஏசியாவில் 41:14-15 படித்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபு என்னும் பூச்சியை இஸ்ரவேலில் கொண்டவே நான் புதிதும் கூறுவது எந்திரமாய் மாற்றேன். அந்த பலவீனமான அந்த பொருளைத்தான் அவர் பலமுள்ளதாக மாற்றுகிறார். வேலை பூச்சி போல இருக்கிறியா, சாதாரண இருக்கிறியா, விசுவாசத்துல ஒண்ணுகள் இருக்கிறியா? ஆபிரகாம் விசுவாசத்திலே அவன் பலவீனமாக இருக்கவில்லை. ஏசப்பா கையில நீங்கள் வரும்போது, ஒப்பு கொடுக்கும் போது அவர் உங்களை பலசாலியாய் உருவாக்குறார். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்ற சின்ன ஒரு தாவீது அவ்வளோ பெரிய கோலியாத்தை வீழ்த்துவதற்கு அந்த பலவீனனும் அவன் பலவானாக எண்ணப்பட்டான். ஏசப்பா கையில ஒப்பு கொடுங்க, தலையை உயர்த்துவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.